டே 2 கிளாஸ் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். என்னென்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ நார்மலாக ப்ளவுஸில் வந்து ஜரி த்ரெட் லைன் வந்து 3 லைன் போடுவோம். அதே மாதிரி ப்ராப்பராக 3 லைன் நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீட் ஆட் பண்ணுறது செகண்ட் டே வீடியோவாக நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இந்த ஜரி த்ரெட்டு 3 லைனாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 3 லைனில் ஜரி த்ரெட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டில் நம்ம எப்படி சுகர் பீடு போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ இப்போ நம்ம 3rd லைன் முடிச்சுட்டு நம்ம நார்மல் த்ரெட்டு எடுத்தாச்சு. ஸோ நார்மல் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லூப், அதாவது அந்த அடியிலேருந்து நம்ம மேலே எடுப்போம்ல அந்த நூலை எடுத்துட்டு ஒரு சுகர் பீடாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ லூப் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ நார்மல் த்ரெட்டில் நம்ம லூப் எடுத்துடுறோம். லூப் எடுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியாதனால அந்த நூலை நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணுறோம், ஒரு லாக் போடுறோம். அப்படியே நூலை கீழே இறக்கி ஒரு லாக்கு, திருப்பி அந்த லூப்பை விட்டுட்டு ஒரு சுகர் பீடு எடுக்கிறோம். சுகர் பீடு எடுத்து திருப்பி ஒரு நாட், அதே செயின் ஸ்டிச் தான், கீழே இழுத்து நம்ம அந்த அடியில் சுற்றுவோம்ல லெஃப்ட் டு ரைட், அதே தான். திருப்பி ஒரு சுகர் பீடு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த கையில் எப்படி அட்டாச் பண்ணி அதை எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் அந்த ஊசியை. அதே மாதிரி திருப்பி ஒரு நாட்டு. இப்போ நான் கையில் நூல் எப்படி ஆட் பண்ணுறது, ஊசியில் எப்படி சுகர் பீடு எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அந்த நம்ம மோதிர விரல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும் அந்த விரலில் அந்த சுகர் பீடை. ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச். ஸோ கண்டினியூவாக இதே மாதிரி போட்டிங்கன்னா செகண்ட் டே கிளாஸில் சுகர் பீடு வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் யூடியூப் மெசேஜ்லேயோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ இல்லை இன்ஸ்டா பேஜோ ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கிளாஸோட செகண்ட் டே கிளாஸு முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆரி ஒர்க்கை பற்றி டவுட்டோ இல்லை ஏதாவது டிசைன் பற்றி டவுட்டோ இருந்தால் நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மகிட்ட டைரெக்டாக நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.